திரிபலா சூர்ணம் நம்ம எப்படி நான் முன்னாடி சொன்னோம், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ இது பண்ணுது, டீடாக்ஸிஃபை பண்ணும். நம்ம கல்லீரல், குடல் இதுல இருக்கக்கூடிய கழிவுகள வந்து வெளியேற்றும். ஆக்சுவலா வந்து சில பேர் கடுக்கா பொடி மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்காம 3ம் சேர்ந்த காம்பினேஷனா திரிஃபலா எடுத்துக்கலாம். ஸோ அதனால அது வந்து டெய்லி எடுக்கலாம். எல்லாரும் எடுக்கலாம். 1 வயது குழந்தையிலேருந்து டெய்லி எடுக்கலாம். ஆனா டோஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஹைட் எவ்வளோ இருக்கு, வெயிட் என்ன இருக்கு, ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் வந்து எடுத்துக்கலாம். 1 கிராமுக்கு மிகுந்து வந்து எடுக்கக்கூடாது. இந்த 1 கிராம் எடுக்கிற வரைக்கும் அது எதுவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, லாக்ஸேட்டிவா ஆக்ட் பண்ணும். அந்த 1 கிராம தாண்டி அதிகமா போனோம்னா, நமக்கு என்ன வரும்? சில சமயம் ப்ளோட்டிங் வரும். ஏன்னா, அதுல வந்து ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு கன்டென்ட்டும் இருக்கு. இனிப்பு சுவையும் இருக்கு. ஸோ, அதனால இதாகிறப்ப சில சமயம் நம்ம தவறான உணவு முறையோட ஃபாலோ பண்ணோம்னா, ப்ளோட்டிங் அந்த மாதிரி வரும். ஸோ, மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா, 1 கிராம் எடுத்துக்கலாம்.